ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐபிஎம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கே டேட்டா இன்ஜினியர் ரோலுக்கு வந்துட்டு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். தென் இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா, ஸோ டேட்டா இன்ஜினியர் ஜாப் பார்த்தீங்கன்னா ஐபிஎம்மில் ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ எப்படிலாம் அப்ளை பண்ணலாம், ஸோ எந்தெந்த மாதிரி ஸ்கில் செட்ஸ் அந்த எந்தெந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கான டவுட்ஸ் அண்ட் குவரிஸுமே இருக்கும். ஏதாவது ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறது, இல்லை நான் எப்படி இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, இல்லை என்ன நான் எப்படி ரெடி பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் நம்ம சேனலும் சரி இந்த வீடியோஸும் சரி உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பிகாஸ் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ தொடர்ந்து நீங்கள் சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டே இருங்க, தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் நல்ல ஒரு சேலரி அண்ட் நல்ல பேக்கேஜஸில் கண்டிப்பாக நல்ல ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸோ சொல்லியிருந்த மாதிரி ஸோ ஐபிஎம்மில் டேட்டா இன்ஜினியர் ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஏர்லி ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏர்லி ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட கெரியரை ஏர்லியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, அதை தான் வந்து ஏர்லி ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ டேட்டா இன்ஜினியரிங் கம்பைன் வித் டேட்டா இன்டெகிரேஷன் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து எந்த லொக்கேஷனுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நீங்கள் ஏன் பிரதர் ஹைதராபாத் இருக்க லொக்கேஷனில் வந்து ஜாப் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. தென் இந்த ஜாப் ரோல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஜாப் ரோல். ஸோ இந்த ஜாப் ரோலில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கிடைக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி ஜாப் ரோல்ஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது டேட்டா ரிலவெண்ட்டான ஜாப் ரோலாக இருக்கட்டும். ஸோ ஹைதராபாத் வந்து இங்கேருந்து அரௌண்ட் ஒரு 1 day தான் ட்ராவலாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து ஒரி பண்ணிக்காமல் உங்கள் கெரியரை வந்து ஒரு டாப் எம்என்சியில் இந்த மாதிரி ஒரு ரோலை வந்து ஸோ புஷ் பண்ணி உள்ளே வரது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதனால் வந்துட்டு இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதெல்லாம் இந்த சான்சஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். பிகாஸ் வந்து நார்த் இந்தியன்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவங்க ஹைதராபாத் இல்லை வைசாக், ஸோ டெல்லி, நொய்டா, கூகான் அங்கே இருந்துட்டு வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து நமக்கு அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களே அங்கேருந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணும்போது நம்ம இங்கேருந்து அங்கே போய் ஒர்க் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் வந்து அதில் எந்த ஒரு நீங்கள் இவ்வளோ தூரம் இருக்குது அவ்வளோ தூரம் போகணும், வீட்டில் விட மாட்டாங்க, அதெல்லாம் வந்து எந்த ஒரு ரீசன்ஸுமே சொல்லாதீங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக போய் அட்டன் பண்ணுங்கள், கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ இந்த டேட்டா இன்ஜினியர் ரோலுக்கு வந்து ஹைதராபாத்தில் தான் வந்து ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க தெலுங்கானாவில். தென் அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜாப் டைட்டில் டேட்டா இன்ஜினியர் டேட்டா இன்டெகிரேஷன் கொடுத்துருக்காங்க. ஜாபோட ஐடி பார்த்தீங்கன்னா 6856 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஐபிஎம்மில் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்க, உங்கள் சீனியர்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களோட காலேஜ் பீப்புள்ஸாக இருக்கட்டும், இல்லை யாராவது உங்கள் நெய்பர்ஸாக இருக்கட்டும், யாராவது அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு இந்த ஜாப் ஐடி நீங்கள் ஷேர் பண்ணி அவங்கள வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஜாப்புக்கு ரெஃபர் பண்ண சொல்லலாம். பிகாஸ் ரெஃபர் பண்ணால் உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஈஸியாக ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து டேரெக்டாக கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹைதராபாத்தில் நமக்கு எந்த சிட்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிட்டியை வந்து ஹைதராபாத்தை தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் வந்து தெலுங்கானா ஸ்டேட்டில் கொடுத்துருக்காங்க. கண்ட்ரி வந்து இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் ஒர்க் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பொசிஷன் டைப் பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 என்ட்ரி லெவல். ஸோ என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் ஆஃப் ஜாப்ஸ் தான் வந்து நமக்கு ஃப்ரெஷர்ஸ்க்கு கிடையாது. ஸோ என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜென்ரல் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வந்துட்டு இன்ட்ரடக்ஷனில் ஸோ ஐபிஎம்மை பற்றி பேசிக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க, இன்ட்ரோ. ஸோ ஐபிஎம் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு தென் யுவர் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு கொடுத்துருக்காங்க. அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆஸ் அ டேட்டா இன்ஜினியர் அட் ஐபிஎம் யூ வில் பி ஹார்னஸ் த பவர் ஆஃப் டேட்டா வில் பி unable captivating stories and interact patterns will be contributing the data gathering, storage and both batch and real time progressing collaborating closely with a diverse team and play an important role in the deciding the most suitable data management systems and identifying the crucial data required for the insightful analysis as a data engineer takeable obstacles related to the database integration and the untanked complex unstructured data sets அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸோ ஆஸ் அ டேட்டா இன்ஜினியராக ஐபிஎம்மில் நீங்கள் வந்துட்டு ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டேட்டாவோட ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டேட்டாவோட பவர் தெரிஞ்சுட்டு நீங்கள் உள்ள ரோலை ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் தி பேட்டன்ஸை வந்துட்டு நமக்கு வந்து அந்த இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கு ரிசல்ட்ஸாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட கான்ட்ரிபியூட் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா கேதரிங், அதுக்கப்புறம் டேட்டா ஸ்டோர் பண்ணுறது, அதுக்கப்புறம் ரெண்டுமே நீங்கள் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லி
சொல்லியிருக்காங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொலாபரேட்டிங் வித் டிவோர்ஸ் டீம்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டீம்ஸோட நீங்கள் கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆஸ் அ டேட்டா இன்ஜினியராக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு ஸோ அன்ஸ்ட்ரக்சர்டாக இருக்க டேட்டாஸ் வந்து நீங்கள் ஸ்ட்ரக்சர்டாக மாற்றி அதை ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி ஸோ அவங்களுக்கு விசுவலைசேஷன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ரோல் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மே இன்க்ளூட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோலில் வந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா implementing and validating a predictive models as a creating and maintain statistical models with a focus on big data, incorporating a variety of statistical and machine learning techniques, then designing and implementing various enterprises and the search applications such as utilize search and the Splunk of client requirements. Work in an agile and collaborative environment, partnering with the other scientists, engineers, consultants and database administrators of all backgrounds, disciplines that bring data analytical rigor and statistical methods, the challenges of predictive behaviors. Build teams are writing programs as a cleanse and integrated data of efficient to reusable manner, developing predictive models and evaluating the model result அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு நம்ம மிஷின் லேர்னிங் ரிலவெண்ட்டான கான்செப்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிக் டேட்டா கான்செப்ட்ஸ்க்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சர்ச் அப்ளிகேஷன்ஸில் சம் எலாட்டிக் சர்ச் அண்ட் ஸ்ப்ளங்க் ஆஃப் கிளைண்ட் ரெக்கமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொலாபரேட்டிவ் என்வரான்மெண்ட், நீங்கள் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தி டீம்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த என்வரான்மெண்ட்டில். தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அஜல் டீம்ஸோட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் சயின்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியர்ஸ் அண்ட் கன்சல்டன்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எல்லாத்தோடய சேர்ந்து அந்த டீம்ஸோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேற என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா develop and maintain data pipelines for a batch and stream processing using Informatica, Power Center and Cloud ETL and ELT tools அப்படின்னு சொல்லியிருக்காங்க. liaise business teams with technical leads, gather recommends, identify data sources, identify data quality issues, design target data structures, develop pipelines and data processing routines, perform unit testing and support UAT, work with the data scientists and business analytics team, assigned to the data integration data related technical issue அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் ஸோ பிரைமரி ரோல்ஸ் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஸோ அந்த டேட்டா பைப்லைன்ஸோட கனெக்ட் பண்ணி ஸோ அந்த ஃபார்முலாஸ் அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த டூல்ஸ்லாம் ETL அண்ட் ELT டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் க்ளவுடில். தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேட்டா ரெக்வயர்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் தான் கேதர் பண்ணணும். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் லீட்ஸோட கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டேட்டாஸ் வந்து சோர்ஸஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வேறு பிஸ்னஸ் டீம்ஸோ பிஸ்னஸ் அனாலிட்டிக்கல்ஸ் டீம்ஸோடையும் டேட்டா சயின்டிஸ்ட் டீம்ஸோடையும் நீங்கள் வந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேட்டா ரிலவெண்ட்டான ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூவாக இருந்தால் ஸோ அதோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதுக்கு பேச்சுலர்ஸ் டிகிரி இருந்தாலே போதும், மாஸ்டர்ஸ் டிகிரி இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெக்ரூட் டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்டைஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு என்னென்னலாம் இதுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்டைசிங் இன் டேட்டா வேர்ஹவுசிங், இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட், டேட்டா இன்டெகிரேஷன், பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் யூசிங் ETL டூல், Informatica Power Center, நாலேஜ் ஆஃப் கிளவுட், Power BI, டேட்டா மைக்ரேஷன் ஆஃப் கிளவுட் ஸ்கில்ஸ், எக்ஸ்பர்டைசிங் இன் யூனிக்ஸ் ஷெல் ஸ்கிரிப்டிங் அண்ட் பைத்தான், எக்ஸ்பீரியன்ஸ் வித் ரிலேஷன் SQL பிக் டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெக்னிக்கல் இந்த ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரிஃபர்ட் டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்டைஸ் பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஆஃப் MS Azure Cloud, எக்ஸ்பீரியன்ஸ் Informatica Power Center, எக்ஸ்பீரியன்ஸ் இன் யூனிக்ஸ் ஷெல் ஸ்கிரிப்டிங் அண்ட் பைத்தான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் அண்ட் இந்த OSலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு வேறு என்ன பிஸ்னஸ் யூனிட் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ லைஃப் அட் IBM அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு பெருசாக தேவையில்லை. இருந்தாலும் அபவுட் அட் IBM கொடுத்துக்கோங்க. அபவுட் அட் இந்த இன்ட்ரடக்ஷன் அட் IBM வந்து இதை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இந்த அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் IBMல நிறைய தடவை அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓகே, உங்களோட IBM ஐடி நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா டோன்ட் ஹேவ் an அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களே, இங்கே கிரியேட் an IBM ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இப்போ தான் IBMக்கு புதுசாக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு இதை வந்து கிரியேட் அண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் டேட்டாஸ் எல்லாத்தையும் ஃபீட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. பிகாஸ் உங்களோட பிஸ்னஸ் இமெயில் ஐடின்னு கொடுத்துருக்காங்களா, இது வந்து ஒரு ப்ரொஃபஷனலான இமெயில் ஐடி நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்துக்கோங்க. பிகாஸ் அந்த இமெயில் ஐடி மூலியமாக தான் உங்களுக்கு கம்யூனிகேட்டே பண்ணுவாங்க. அதனால் ஒரு வேலிடான இமெயில் ஐடி, கரண்ட் ஆக்டிவில் இருக்க இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. பிகாஸ் அந்த இமெயில் ஐடியில் தான் உங்களுக்கு இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷெடியூல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஆஃபர் லெட்டர் இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா ஆஃபர் லெட்டர் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இமெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு இமெயில் ஐடியோட பாஸ்வேர்டு என்டர் பண்ண வேணால் இந்த ஐடிக்கான பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம்லாம் கொடுத்துட்டு உங்களோட சிட்டிஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எந்த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பெருசாக தேவையில்லை. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இமெயிலில் வெரிஃபை பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் டேட்டாஸ் உங்களோட எஜுகேஷனாக இருக்கட்டும், இல்லை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களோட பர்சனல் டேட்டாஸாக இருக்கட்டும், உங்களோட ப்ரொஃபஷனல் டேட்டாஸாக இருக்கட்டும், வாலண்டியர்
உங்களுடைய டிஸ்க்ளோசராக இருக்கட்டும் இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக வந்து மெயில்ஸ் வரும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரொஃபைல்ஸையும் உங்களோட போர்ட்ஃபோலியோஸையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.